அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்முடைய சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி வழிபாடு கொண்டாடினோம். எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடி இருப்போம். அந்த வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விநாயகர் முழுமுதற் கடவுள், அப்புறம் முருகக் கடவுள், தமிழ் கடவுள், இவரை எல்லாம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் வில்வ மரத்தை வணங்கிட்டு நாங்க கோவிலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யறதுக்கு கனி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரும் என் பையனும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. நீ என்னம்மா எந்த வேலையும் செய்யாம வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே வீடியோல கவர் பண்ண முடியாது. நான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வீடியோக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அது நானே என்னை எடுத்துக்க முடியாது. ஏன்னா வீடியோ ஃபுல்லாவே நான் தான் எடுத்தேன். ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு சிவபெருமானுக்கு நம்ம ஒரு தொண்டு செய்யறோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி கோவில்கள்ல பெரிய பெரிய கோவில்கள் போனா கூட இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் கும்பலே வராம இருக்கும் சில கோவில்கள்ல. அந்த மாதிரி கோவில்கள்ல இருக்கிற சிவபெருமான அந்த மாதிரி கோவிலுக்கு நம்ம கடவுளை வழிபாடு செய்யும் பொழுது மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கும். அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம உரிமையா எடுத்து செய்யலாம். யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த கோவிலுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, தாராளமா செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த கோவில்லையும் அப்படிதான் எங்களுக்கு வழிவிட்டு நல்லபடியா எங்களை செய்ய வச்சாங்க. இந்த கோவிலுக்கு நாங்க பல வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சுயம்பு நாகமணி அம்மன் தேவி கோயில் திருச்சியில இருக்க கல்லணை ரோட்ல இருக்குது. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற புற்று சுயம்புவாக தோன்றி நாகமணி அம்மன் காட்சி தருகிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஆஞ்சநேயர் அதாவது சப்த கன்னிகள், நவகிரகம், மகாலட்சுமி தேவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் நந்தியோட காட்சி தராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க காவல் தெய்வங்கள் ஆர்வமா காட்சி தந்துட்டு இருக்காங்க. உற்சவ அம்பாள் பாத்தீங்கன்னா ஊஞ்சல்ல நேற்று ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா ஊஞ்சல்ல நல்ல சந்தோஷமா ஊஞ்சல் ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு ஊஞ்சல் ஆடி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி ஊஞ்சல் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அம்பாளுக்கும் பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நமச்சிவாய மந்திரங்கள் சில புக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். அங்க நம்ம பதிகம் படிக்கலாம். அந்த ஸ்லோகத்தை சொன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படிங்கறதுனால நான் அங்க பூஜை ஆரம்பிக்கும் போது நான் சில ஸ்லோகங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோகங்கள் அந்த மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் பாத்தீங்கன்னா நல்லபடியா நிறைவேறும். அது என்ன, அதெல்லாம் இறைவனுக்கு உட்படுத்தப்பட்ட மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் நம்ம படிக்கும் போதும் இல்ல பூமாலை இல்ல பாமாலை நம்ம பாடும் போதும் அந்த கடவுள்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டும் இல்லாம நம்ம பாடுறது தாளம் தப்பு, ராகம் தெரியாது, இது மாதிரி நிறைய பேர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாடணும்னு தோணுதுன்னா கண்டிப்பா நீங்க பாடுங்க. அந்த இறைவன் அதை பார்த்துக்குவாரு. அவருக்கு அது பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் கால பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது. அதுல சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் பாயாசம், அப்புறம் பச்சை பயிறு, சுண்டல், இது எல்லாமே முதல் கால பூஜையில சிவபெருமானுக்கு நைவேத்தியமா வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் கால பூஜை பாத்தீங்கன்னா நல்லபடியா செய்யணும் அப்படிங்கறனால ஒவ்வொரு பூஜைக்கும் இடையில ஒரு 2 மணி நேரம் கேப் விடுவாங்க. ஏன்னா அந்த அலங்காரம் நிக்கணும் அப்படிங்கறனால அலங்கார தரிசனம் நம்ம நல்லபடியா தரிசிக்கணும் அப்படிங்கறனால. ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணும் போதே 1 மணி நேரம் ஆச்சு. 9 பொருட்களால அபிஷேகம் பண்ணியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ரொம்ப பொறுமையா நிதானமா அந்த அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும். என் மகனும் அந்த அபிஷேகத்துல அவனுடைய சிவத்தொண்டை பங்காற்றினா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நந்தி தேவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணல. ஏன்னா அபிஷேகம் பண்ற இது கிடையாது அவருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ண அந்த நந்தி தேவருக்கு இது ஜலம் எடுத்து ஊத்துனாரு. அது எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தண்ணி தோண்டியில எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நந்தி தேவரை கெட்டியா புடிச்சுக்கிட்டு நல்லபடியா அவருக்குரிய அந்த வேலையை மட்டும் செஞ்சாங்க. மற்றபடி சிவபெருமான்ட்டையோ அம்பாள்கிட்டயோ அவங்க போய் எதுவும் பண்ணல. ஏன்னா இந்த அம்பாள் மூலமா தான் இந்த கோவில் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இந்த குழந்தை. ஸோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு அங்க எல்லா உரிமையும் அவங்க அங்க இருக்கு. நாங்க திட்டினா கூட அவங்க அந்த குழந்தைய திட்ட விட மாட்டாங்க. அப்படி ஒரு தாத்தா அம்மாச்சி அப்படி மாதிரி ஒரு உரிமையா இந்த கோவில்ல என் மகன் இருப்பாரு. ஸோ பாத்தீங்கன்னா இங்க இருக்க அம்பாளும் அவனுக்கு ஒரு தாய் மாதிரி தான். அதனால பாத்தீங்கன்னா இவனுக்கு அங்க எல்லா உரிமையும் இருக்கனால செய்ய விட்டாங்க. மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை.
இங்க போனதுனாலதான் அவர் கிடைச்சாரு. அதுதான் வந்து மெயின் காரணம். இது அவங்க குழந்தை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற உரிமையில தான் செய்ய விடுவாங்க. அதனால மற்ற கோவில்கள்ல இந்த மாதிரி எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. இது வந்து 2ஆம் கால பூஜை. 2ஆம் கால பூஜையில வந்து பாத்தீங்கன்னா விபூதி வந்து அபிஷேகம் பண்ணி அதுலயே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் எந்த பூவுமே நான் வந்து எடுத்துட்டு போல சாமிக்கு. ஏன்னா நாங்க வந்து கைங்கரிய குழு, அதாவது வந்து உபயதாரர்களா இருக்கனால வருஷம் வருஷம் சிவராத்திரிக்கு நாங்க எடுத்து பண்ணுவோம். எல்லா 4 கால பூஜை 3 கால பூஜை எவ்வளவு சொல்றாங்களோ அதை வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து அவங்க எல்லாமே வாங்கிடுவாங்க, நாங்க போய் வந்து தொகையா வந்து கொடுத்துருவோம். ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் இப்ப புதுசா அந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து நினைச்சேன் இந்த மாதிரி வந்து ஊமத்தங்காய் மாலை வந்து எடுத்துட்டு போலாமா, நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய காய்ச்சிருக்கு, எடுத்துட்டு போலாமா, நம்ம தீபம் வீட்டுல போடுறோமே போடலாமாலாம் நினைச்சேன். ஆனா வந்து அப்பா எதுவும் சொல்லுவாரோ, புதுசா எதுக்கு பழக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வந்து நம்மளோட இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா அங்க போய் பார்த்தா ஊமத்தங்காய் மாலையை வந்து ஒருத்தங்க வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி தும்பைப்பூ எடுத்துட்டு வந்திருந்தாங்க, சங்குப்பூ எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அதாவது ஊமத்தை பூவுல வந்து மாலை கட்டி எடுத்து வந்திருந்தாங்க, வெள்ளை தாமரை எடுத்து வந்தாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிவனுக்கு உரிய அந்த பூக்களை வந்து சொல்லியிருந்தேன். அது எல்லாமே சிவபெருமானுக்கு அப்படியே நேற்று வந்து கிடைச்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு கடைசி அலங்காரம் 3ஆம் கால பூஜையில நல்லபடியா வந்து சந்தன காப்புல சிவபெருமான் வந்து ரொம்ப வந்து அம்சமா ஒரு குளிர்மையா வந்து காட்சி தந்தாரு. அந்த அங்க வந்து அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சர்ச் பண்ணி கூகுள்ல வந்து பண்ணி நம்ம வீட்டுல இருக்க சாமிக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்பாங்க, எதை பண்ணலாம் எப்படி நம்ம பண்ணலாம்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் வந்து விபூதி அபிஷேகம் தான் வந்து கடைசியா வந்து எப்பவுமே நிறுத்துவோம், அதோட வந்து நிப்பாட்டி முடிப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து வெயில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப சிவபெருமானும் வந்து குளுமையா இருக்கணும் அப்படிங்கறனால நான் தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கடைசி அபிஷேகத்துல நம்ம கடைசி கால பூஜையில வந்து சந்தன காப்புல நிறுத்திடுவோம். ஏன்னா அங்க வந்து கர்ப்ப கிரகத்துல அம்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் தான் சந்தன காப்புல தான் எப்பவுமே இருப்பாங்க. அப்ப அம்மையும் அப்பனும் வந்து ஒரே மாதிரி இருந்தா நமக்கு நல்லா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்பாள் வந்து சந்தன காப்புல இருக்கனால இவங்களும் வந்து சந்தன காப்புலே இருக்கட்டும் அப்பாவும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்புலே வந்து அலங்காரம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா இருந்துச்சு. நான் வந்து தண்ணியெல்லாம் அப்ப எடுத்து கொடுத்தேன். யோகி வந்து அப்புறம் தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு. 2ஆம் கால பூஜை முடிஞ்சோடனே தூங்கிட்டான். 3ஆம் கால பூஜையில ஆராதனைக்கு தான் வந்து எந்திரிச்சான். ஒரு 2 மணி நேரம் வந்து தூங்கியிருப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ஸ்கூலுக்கும் போகிறனால நான் வந்து விட்டுட்டேன், எதுவும் சொல்லலை, தூங்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த ஆராதனையை வந்து பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். அப்படி ஒரு நிறைய வந்து பூக்களும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சிவபெருமானுக்கு சாத்திர வில்வ மாலை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பூக்களும் வந்து இதில் இருந்தது. அது வந்து ரோஜாவாக இருக்கட்டும், இல்லை தும்பைப்பூவாக இருக்கட்டும், சங்குப்பூவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு இன்னைக்கு அம்சமாக வந்து அமைஞ்சதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆம் கால பூஜையில வந்து கொழுக்கட்டையும் கேசரியும் வச்சிருந்தாங்க நெய்வேதியமா. 3ஆம் கால பூஜையில தயிர் சாதத்தோட வந்து முடிச்சுட்டாங்க. இந்த சிவராத்திரியில எனக்கு வந்து என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, நான் வந்து 2ஆம் கால பூஜை தாண்டதே வந்து சில சமயம் பெருசா இருக்கும், தூக்கம் அப்படி வந்து சொப்போம், கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். சில சமயம் வந்து கொஞ்ச நேரம் அலங்காரம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு சில நேரம் படுத்தலாம் இருக்கும். ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தூங்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப கண் விழித்து நான் வந்து சிவபெருமான நினைச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து நல்லபடியா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம பிரதோஷ வழிபாடு எல்லாமே வந்து வீட்டுல வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்க நம்ம அது கோவிலுக்கு போனாலும் அதே மாதிரி எண்ணங்கள் தான் வருதே தவிர நம்ம தூங்கணுங்கிற எண்ணமே வரல. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி காமாட்சி அம்மன் அம்பாள் வந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தவம் இருந்து ஒரு அற்புதமான ஒரு நாள் இல்லையா, அதனால அவங்களுக்கும் அதே மாதிரி அபிஷேகங்கள் 9 அபிஷேகங்கள், அதே மாதிரி அலங்காரமும் பாத்தீங்கன்னா 3 கால பூஜைக்கும் அலங்காரம் எல்லாம் பண்ணி சிறப்பா வந்து பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியா மனசு வந்து அமைதியா சாந்தமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து கும்பல்ல போய் கோவில்ல வந்து நம்ம பார்த்தா கூட இவ்வளவு திருப்தியா நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் நான் நேத்தே ஒரு வீடியோல சொன்னேன், நம்ம வீட்டு சின்ன சின்ன பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு போய் அங்க இருக்க சிவபெருமானுக்கு நம்ம செஞ்சோம்னாலே அதுவே வந்து கோடான கோடி புண்ணியம் தான். அந்த புண்ணியம் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த சிவபெருமானுக்கு மிக்க மிக்க நன்றியை சொல்லிக்கிட்டு, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிவபக்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச அபிஷேகங்கள் ஆராதனைகளுக்கெல்லாம் வந்து நீங்க அர்ச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல கோவிலுக்கு பண்ணுங்க. நல்ல நல்ல மாற்றங்கள் நிறைய வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எது மேலேயுமே வந்து ஒரு ஆசை வந்து பெருசா இருக்காது. எது கொடுத்தாலுமே அது இறைவன் கொடுத்தது, எது கொடுக்கலையோ அது இறைவன் நமக்கு வேணாம்னு சொல்லி தள்ளி வச்சதுன்னு நினைச்ச மனசு வந்து ஒருநிலைப்படுற அளவுக்கு நம்ம மனசு வந்து கொண்டு போகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆன்மீகம்.
ஆன்மீகங்கிறது இப்ப நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நிறைய வந்து தவறான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட் ஆகாது. அது ரொம்ப நாள் நிலைச்சும் நிக்காது. நம்ம வந்து மத்தவங்க சொல்றதுனால இவ்வளவும் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சிவராத்திரின்னு எப்படி நம்ம தீபாவளி பொங்கல் நம்ம வந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி சிவபெருமான கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனாலதான் இந்த நாளை இவ்வளவு விமர்சையா நம்ம வந்து பண்றோம். சூரிய பகவானும் காலையில 3ஆம் கால பூஜையை தரிசிக்க வந்து கரெக்டா வந்துட்டாரு. அந்த சூரிய ஒளி கதிர்களால அப்படியே வந்து அந்த சிவபெருமான் மேல பட்டு அந்த ஒளி வெளிச்சம் தெரிகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அழகா இருந்துச்சு. எல்லாரும் 30 தேவர்களும் வந்து தரிசிச்சிட்டாங்க. அம்பாலும் வந்து தரிசிச்சிட்டாங்க. பிரம்மா விஷ்ணு எல்லாரும் வந்துட்டாங்க. நம்மள மாதிரி சாதாரண மனித பிறவிகளும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான தரிசிச்சாச்சு. யாரு வந்து எப்படி தரிசிச்சாலும் அவருக்கு நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பு வைக்கிறது தான் கடவுளோட வேலை. கடவுள் அப்படிதான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து கடவுள். நமக்குள்ள கடந்து உள்ள போய் நம்மளை வந்து ஆட்கொண்டு இருக்கிற அந்த இறைவனை நம்மளும் வந்து வேண்டிக்குவோம். இந்த மகா சிவராத்திரியில உங்களுக்கு நினைச்சது அத்தனையும் நல்லபடியா நடக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.